Well, they're $100,000 per year. Germany needs Indian talent. இதை நான் சொல்லல, முந்தா நேத்து ஜெர்மன் அம்பாசிடர் டு இந்தியா டாக்டர் அக்கர்மன் ரிலீஸ் பண்ண வீடியோல அவரே சொல்லியிருக்காரு. Highly skilled Indians are welcome in Germany, and that's pretty good news. Indians are amongst the top earners in Germany. An average Indian's earning is more than an average German's earning in Germany னு அவர் சொல்லியிருக்காரு. இந்தியன்ஸோட டேலண்ட்டையும் ஸ்கில்லையும் ஜெர்மனி உண்மையிலேயே ரொம்ப வேல்யூ பண்ணுதுன்னு பேசியிருக்காரு. அடுத்த 5 இயர்ஸ்ல 500,000 ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை வச்சு இவங்களோட எல்லா வேகன்சியும் இங்க ஃபில் பண்ணணுங்கிறது தான் ஜெர்மனியோட டார்கெட். இந்தியால இருந்து பல பேர் இங்க ஸ்டூடெண்டா படிக்க வராங்க. அது இல்லாம ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுல டைரக்டா வேலை தேடி வராங்க. ஆனாலும் சக்சஸ் ரேட் ஜாப் கிடைக்கிறதுல ரொம்ப கம்மியா இருக்கு. எங்கேயோ இடிக்குதுல. இந்த டாபிக்கை நான் பல கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோட பர்சனலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட ப்ரீவியஸ் ஜெர்மன் கான்சுல் ஜெனரல் இன் சென்னை, அப்புறம் ப்ரீவியஸ் அம்பாசிடர் அண்ட் கான்சுல் ஜெனரல் டு மும்பை, அவ்வளோ இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் ஆஃப் பாடன்-வுர்டம்பர்க் இன் ஜெர்மனி அண்ட் பல ஹை லெவல் டிப்ளமேட்ஸ் இன் இந்தியன் எம்பாசி. இவங்க எல்லார்கிட்டையும் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த டிஸ்கஷனோட அவுட்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்ச்சுரல் அடாப்டேஷன். அதுதான் லேக்கா இருந்தது. இதை ஜெர்மன் கவர்மெண்ட் ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தாலும் ஜெர்மன் இண்டஸ்ட்ரீஸ் கல்ச்சரலி இன்டெகிரேட் ஆகாத ஒருத்தரை இல்ல ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியாத ஒருத்தரை ஹையர் பண்றதுக்கு ரெடியா இல்ல இன் திஸ் எக்கனாமிக் சிச்சுவேஷன். எஸ்பெஷலி பேசிக்கா இங்க இருக்கிற ஜெர்மன் கம்பெனிஸ் ஜெர்மன் கவர்மெண்டோட இந்த ஸ்கீமுக்கு இன்னும் ஃபுல்லா அடாப்ட் ஆகல. நீங்க ஸ்டூடெண்டா இந்தியால இருந்து ஜெர்மனிக்கு வரீங்கன்னா உங்களோட அந்த அகடமிக் டென்யூரும் போதே உங்களோட இன்டர்கல்ச்சரல் காம்பிடன்சியும் லாங்குவேஜ் ஸ்கில்ஸையும் டெஃபினட்டா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இதே ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு விசால இந்தியால இருந்து ஜெர்மனிக்கு வந்து ஜாப் தேட போறீங்கன்னா மேக் ஷுர் யூ கெட் யுவர் செல்ஃப் ப்ரிப்பேர்ட் ஈவன் பிஃபோர் யூ அரைவ் இன் ஜெர்மனி. இன் அடிஷன் டு யுவர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், இங்க இருக்கிற ஜெர்மன் கம்பெனிஸ் உங்ககிட்ட வேற என்ன எதிர்பார்ப்பாங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஒன்னு லாங்குவேஜ் ஸ்கில், இன்னொன்னு இன்டர்கல்ச்சரல் காம்பிடன்ஸ், மூணாவது ஹவு டு மேக் அ ஜெர்மன் ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன். இது மூணுத்தையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக ஒர்க் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு இங்க நல்ல சான்ஸ் இருக்கு. இன்டர்நேஷனல்ஸ் ஆர் ரியலி வேல்யூட் இன் திஸ் கண்ட்ரி. ஆனா அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நம்மளை எக்யூப் ஆக்கிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.